வயதாச்சு அறிவுணரும் பருவமானா 6வது வயதாச்சு அருமவன் சப்பானி அறிவு கல்வி படிக்க போறா அவர் அறிவு கல்வி சப்பானி முத்து பாண்டியனுக்கு வயது 6 வயது ஆயிடுது. 6 வயதிலே அறிவு கல்வி புணர வேண்டும் என்று மணப்பத்தேவரும் ஆடிப்பிள்ளையும் அரும மகனாகிய சப்பானி முத்து பாலகன எங்க கொண்டாந்து சாக்காவோ குருகுலத்திலே கொண்டாந்து சாக்க குருகுல பாடங்களை எல்லாம் எங்க அழகன் ஜப்பானி குணமுடனே படிப்பார் கல்லாத கல்வியல் கற்க போறார் சப்பானியோ படியாத பாடவல் படிக்க போற சப்பானியோ நாளான நாளையில நல்லதொரு கிழமையில நாளான நாள் நல்ல நாளை எதிர்பார்த்து சப்பானி முத்து பாலகனை குருகுலத்திலே கொண்டாந்து சேர்த்தார்கள். குருகுலை பாடத்து எல்லாம் குருநாதர் உபாத்தியார் இடத்திலே வாத்தியார் இடத்தில ஆளழகனாகிய சப்பானி முத்து பாண்டிய சப்பானி முத்து பாண்டிய அழகான கலைகளை எல்லாம் அறிவு கல்வி எல்லாம் படிக்காரு. எப்பேற்பட்ட பாடத்தை படிக்க தெரியுமா? அறிகறி கொண்டேன் வேந்தன் அறிந்து சப்பானி அன்னையும் பிதா என்று வேடி தெரிந்து கொண்டான அன்னையும் பிதா என்று வேடி படித்து கொண்டான அறிந்து கொண்டான படித்து கொண்டான சப்பானி முத்து அன்னையும் பிதா என்று வேடி படித்து கொண்டான அண்ணன் 4 வேதம் பாடணும் போடு 4 வேதம் 6 சாதம் அறிந்து கொண்டான சப்பானி முத்து அறிந்து கொண்டான 64 கலைக்கணியமும் படித்து கொண்டான ஐயா 64 கலைக்கணியமும் தெரிந்து கொண்டாரா அறிந்து கொண்டான 64 கலைக்கணியமும் அறிந்து கொண்டான 64 கலைக்கணியமும் தெரிந்து கொண்டான அரியரி கொண்ட வேந்த மூதுரை குளிப்பெருக்கும். இதெல்லாம் யார் எழுதின பாடம்? கொண்ட வேந்தன் மூதுரை எல்லாம் அவை மூதாட்டி எழுதிய பாடம். அரிச்சுவடி ஆத்திச்சுவடி கொண்ட வேந்தம் குளிப்பெருக்கும் கொண்ட வேந்தம் முதுரை இப்பேற்பட்ட தொழிலை எல்லாம் பாடங்களையும் விவேக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை ஐம்பெருங்காப்பியம் அகநானூறு புறநானூறு தொல்காப்பியம் மகாபாரதம் ராமாயணம் இப்படி முத்தமிழ்களை எல்லாம் செந்தமிழை எல்லாம் சிறப்போடு படிக்காரு சப்பானி முத்து பாண்டிய 4 வேதம் படிக்காரு. 6 சாஸ்திரத்தை அறிந்தாரு. 18 புராணத்தை தெரிஞ்சாரு. 32 தான தர்மத்தையும் படிச்சுக்கிட்டாரு. அதோட 64 கலைக்காணியமும் படிக்காரு. 96 தத்துவங்கள் இருக்கக்கூடிய 96 தத்துவத்தையும் படிக்காரு. 108 யாகங்கள் 1008 அகமங்கள் லட்சங்கோடி உருக்கள் 4 வேதம்னா என்னெல்லாம் சகலகல தொழிலை எல்லாம்
சப்பாணி படித்துவாரா சப்பானியோ முன்கரணம் பின்கரணம் முதன்மையான தொழில் படித்தாரே அருமவன் ஜப்பானி நாவடைக்கு பாய்ந்தாரான் 400 அடி பாயுவானோ மூச்சடைக்கு பாய்ந்தாரான் 300 அடி பாயுவானோ படியாத பாடத்துல ஆணையேற்றம் படிக்காரு குதிரை ஏற்றம் வல்லடம்பு சிலம்பு தொழில் பட்டா வீச்சு சுருள்வாள் வீச்சு முன்கரணம் பின்கரணம் சங்கீதம் சாயத்தியம் சகலகலா தொழிலெல்லாம் படிக்கார் இப்பேர் வெட்ட அனலகராய ஜப்பானி முத்து 18 வயதுக்குள்ள பலகணக்கும் படிப்பார் 16 வயதுக்குள்ள எல்லா கலைகளையும் படிப்பார் 20 வயதுக்குள்ள படியாத பாடமெல்லாம் படித்தாரே சப்பானி வீரனாக வீரம் உள்ள பாண்டியர் திக்கி விசையந்தானே தென்னாட்டு பாண்டியந்தான் சப்பானி முத்துதானே வீராதி வீர சூராதி சூரன் வீரம் உள்ள மாத்தாண்ட திக்கி விஜயன் தென்னாட்டு பாண்டியன் பாண்டியர் குலத்திலேயே அந்த வீரம் தானே முக்கியம் வீரமும் விவேகமும் வேணும் வேணும்லா வீரம் இல்லாத விவேகம் கோழைத்தனம் விவேகம் இல்லாத வீரம் அதனால வீரம் தீரமும் விவேகமும் படித்து எல்லா கலையிலையும் முதன்மையான உடம்பு கெட்டுத்தான் வயிற தாக்கு மாறிய உடம்பு கெட்டு அம்மா அது மட்டுமா உண்ட கண்ணு முடி அழகு அதுக்கேத்த கொண்ட கெட்டு வட்ட பொட்டு வடி வழகு ஆணுக்கு ஆண் அழகனா இருக்காரு அம்பளை சிலை அழகனா இருக்காரு இந்த சப்பானி முத்து உடனே வயது 20 வந்த உடனே அகப்ப நாடு மக்கள் எல்லாம் அழகு பேர் கொடுக்காங்க சப்பானி முத்து வயது பையன் பெரிய விமலம் வந்துட்டார்ல உருட்டு மொழி திருட்டு மொழி உருட்டி பார்க்கக்கூடிய பருவம் வந்த உடனே அவருக்கு பேரு சப்பானி முத்து பாண்டியன் அப்படின்னு சப்பானி முத்து பாண்டியம்னு பேர் கொடுக்க என் ஆனழகனாகிய சப்பானி முத்து பாண்டியன் அவன் அணில அழகந்தானே அணில அழகந்தானே அம்பள சிலை அழக செக்க நல்ல சிவப்பழக அவரோ செந்துருக்கப்பட்ட அழக எங்க சப்பானி முத்து பாண்டியந்தான் ஐயா வங்கி தலையழக அடடே தலையழ வாடாமல்லி பொட்டழக வங்கி நல்ல அவரு வாடாமல்லி பொட்டழக கோணக்கிராப்புக்காரன் குங்கும பொட்டழக அந்த ஆனழகன் ஜப்பானி முன்னழக கண்டவர்கள் ஐயா மோகிப்பாராயிரம் ஐயா பின்னழக கண்டவர்கள் பேதை கொள்வாராயிரம் ஆனழகன் ஜப்பானிய
வலது உரம் பார்த்தவர்கள் அவரை வருணன் என்று கையெடுப்பார் எம் முன்னழகை கண்டவர்கள் மோகிப்பார் கோடி பேர் முன்னழக கண்டா மோகிப்பாரு கோடி பேர் சப்பானி முத்து பாண்டியன் பின்னழக கண்டா பிரமிப்பார் கோடி பேர் வலதுபுறம் சாயலு வருணன் போல இருப்பாரா இடதுபுறம் சாயல்ல பீமம் போல இருக்காரு அப்பேற்பட்ட ஆனழக நம்பளை கிளையழகனாக இருக்கார் சப்பானி முத்து பாண்டியன் அந்த சப்பானி முத்து பாண்டியனுக்கு வயது 21 வயதாச்சு 21 வயதிலதான் தாயும் தகப்பனும் அண்ணனில் எண்ணுவாரா ஏன் அண்ணன் ஜப்பானிக்கு வயது 21 வயதும் ஆச்சா இவருக்கு கண்ணி கல்யாணம் கண்ணி கல்யாணம் எனக்கு கைபிடித்து பார்க்கணுமே என் மாலை கல்யாணம் அவனுக்கு மனம் முடித்து பார்க்கணுமே ஏன் அம்மன் ஜப்பானிக்கு ஏன் செல்ல கல்யாணம் ஐயா கல்யாணம் அவனுக்கு திருப்பூட்டி பார்க்கணுமே மகனை அழைப்பாரா மகனே ஜப்பானி முத்து பாண்டியா சப்பானி முத்து பாண்டியா வாப்பா ஏடா உனக்கு வயது 21 ஆயிடுது 21 வயசுல எங்க கண்ணுல போதே ஜப்பானி முத்து உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்க வேண்டாமாடா அங்க இருக்கக்கூடிய காலத்துல உனக்கு ஒரு திருப்பூட்டி பார்த்தோம்னா எங்களுக்கு செத்தாலும் மோட்சம் உண்டு மாலை இட்டு பார்த்தால் மாண்டாலும் மோட்சம் உண்டுடா மகனே ஏ ஜப்பானி முத்து பாண்டியா உனக்கு அழகுதிரு பொண்ணை பார்த்து செல்ல கல்யாணம் திருப்பூட்டணும் மாலை கல்யாணம் மனம் முடிக்கணும் கண்ணி கல்யாணம் கைபிடித்து பார்க்கணும்டா அதனை மகனே உனக்கு பொன் பார்க்கணும்னு அம்மா அப்பாவுக்கு ஆசை இருக்கு உன் மனசு எப்படிடா இருக்கு நீங்க என்ன சொல்லுதீங்களோ அதை நான் கேட்டுக்கிட்டோம்மா அப்படின்னா அப்ப உள்ளவ சொன்னா இப்ப உள்ளவன் 21 வயசு ஆயிடுதுன்னா பொண்ணை பார்க்க போறியா இல்ல நான் பொண்ணை கொண்டு வரட்டுமா அப்படி சொல்லுவா ஆனா மடப்பத்தை ஒரு மாடிப்பிள்ளை மரத்திக்கிட்ட மகனான ஜப்பானி முத்து பாண்டியன் சொல்லுதாரு 21 வயதானாலும் நாம் படித்த கலைகள் இந்த நாடு பார்க்க வேண்டாமா என் வீரம் தீரம் விவேகம் எல்லாம் இந்த ஊருக்கு தெரிய வேண்டாமா நான் படித்த கலைகள் இந்த பார் உலக மக்கள் தெரிய வேண்டாமா நான் டிக்கி விஜயனா இருக்கனே தென்னாட்டுக்கு போகக்கூடிய பாண்டியனா இருக்கனே என் திறமைய போய் நாடு நகரத்திலே என் திறமைய காட்டி எனக்குன்னு ஒரு உழைப்பை நான் பார்க்க வேண்டாமா என் திறமைய காட்டி எனக்குன்னு ஒரு பிழப்பை தேடணும் எனக்குன்னு கையில 10 ரூபா காசு பணத்தை வச்சு அதுல ஒரு கல்யாணம் முடிச்சோம்னா எனக்கும் பெருமை உங்களுக்கும் பெருமை அதனால நான் படிச்ச கலைகளை போய் இந்த பார் உலக நாட்டுல எல்லாம் நான் காட்ட போறேன் அதுலயும் நான் படித்த தொழில் திறமைய தென்னாட்டுல போய் காட்ட போறேன் தென்னாடு எந்த நாடு அகப்ப நாட்டுல இருந்து தென்னாடுல போய் என் திறமைகளை காட்டி வாரேன் என்று அந்த ஜப்பானி முத்து பாண்டியன் சொன்ன போது மாடப்பத்தேவரும் ஆடி பிள்ளை மரத்தின்னு சொன்னார்கள் ஏடா மகனே என் கண்ணான கண்ணறிஞ்சம் அவன என் கட்டி மவன என் தங்கம் அவன என் தலைமகனே ஜப்பானி நம்மகிட்ட நாட்டில இல்லாத பொன் பொருளாடா உன் திறமையை போய் தென்னாட்டுல காட்ட கொடுமா உனக்கு 21 வயதிலே ஒரு ஆபத்து இருக்குடா அத நான் அகப்ப நாடை விட்டு அடுத்த நாடு அப்படின்னு சொன்ன போது ஜப்பானி முத்து பாண்டியன் சொன்னார் நான் தென்னாடு தான் போக போறேன் திறமைகளை காட்ட போறேன்
பாண்டிய நாடு போக போறேன் பாண்டிய வீரங்களை காட்ட போறேன் என்னோட வீரங்களை காட்ட போறேன் சப்பானி முத்து வந்தான் அம்மா அப்பா இடமதில ஏ பாண்டியரும் சொன்ன போது மாடப்ப தேவருதான் ஏ மகனிடத்தில் சொல்லுவாரா ஏ எம்மவன சப்பானிய வடநாடு போனவர்கள் அப்பா வாழ்ந்து வர பார்த்திருக்க அப்ப மேலாடு போனவர்கள் மேன்மை பெற்று வருவாருண்டு எம்மவன ஜப்பானிய அப்ப கீநாடு போனவர்கள் அப்ப கீர்த்தி பெற்று வருவாருண்டு அப்ப தென்னாடு போனவர்கள் போனவர்கள் திரும்பி வர பார்க்கலையா திரும்பி வர பார்க்கலையா எம்மவன ஜப்பானி தென்னாடு தேசந்தானே தேவமார்கள் பெருத்த சீமை தேவமாரி சீமையில ஒத்திரேகத்துக்கு பங்கவாரோ ஏடா அப்பா ஜப்பானி முத்து நீ எந்த நாடு போனாலும் தென்னாட்டுக்கு போவார் தென்னாடு பாண்டிய மக்கள் வாழக்கூடிய நாடு தேவாதி தேவர்கள் வாழக்கூடிய நாடு நீ இங்க இருந்து தென்னாடு போனா நீ பிழைக்க முடியாதுடா தேவமார்கள் பெருத்த சீமையில நீ திரவியத்தை சேர்க்க முடியாது அதனால தென்னாடே போகாது என்று மாடப்ப தேவர் மகனிடத்திலே சொன்ன போது எங்க ஐயா சப்பானி முத்து பண்ணின்னு சொல்லுதாரு நானும் தேவர் தானே நானும் மறவர் குலத்துல பிறந்தாலும் நானும் தென்னாட்டுக்கு போறேன் நம்ம சொந்த பந்தங்கள் இடத்துல என் திறமையை நான் காட்ட வேண்டாமா நான் அகப்ப நாட்டுல இருந்து தென்னாடு போனா எனக்கு ஆதரவுக்கு இடம் உண்டு அதனால நான் போயிட்டு வரேன் தென்னாடு போய் வருவதற்கு எனக்கு உத்தரவு தாங்க அப்படின்னு சப்பானி முத்து பாண்டியன் சொன்ன போது அவன் தான் சொல்லுதாரு மாடப்பேட்டே வரும் அடிப்பிள்ளை மறைச்சி என்ன சொல்லுதார்கள் எடா மகனே சப்பானி முத்து பாண்டியா தாயி சொல்லு தலை மேல மாதா சொல்லு மடி மேல அதனால என் வார்த்தையை மீறி நீ போற இடத்துல எது முன்ன பின்ன இருந்தாலும் உனக்கு இருக்க ஒரு சங்கடங்கள் வரதா இருந்தா நம்ம அகப்ப நாட்டுக்கு திரும்பி வந்துடுடா அப்படின்னு சொன்னார்கள் என் ஜப்பானி முத்து பாண்டியன் சொன்னார் எனக்கு எந்த இடரும் வராது எந்த இழப்பமும் வராது அதனால பாண்டிய குலத்திலே பிறந்தவன் பழுது ஒண்ணு எனக்கு வராது தேவருடைய குலத்திலே பிறந்தவன் நான் தென்னாட்டிலே என் திறமையை காட்டி வாரேன் என்று அந்த மாடப்ப தேவர் மாவன் ஏ மகிமையுள்ள ஜப்பானி புகழோடு பாராரே அம்மா பேட சொன்னாரு புகழோட கிளம்பிட வேண்டியதான் இருக்க இருக்க தாயும் தகப்பனும் போவாதன்னு ஒண்ணுக்கு ரெண்டாம் முரண்பாடா பேசுவாங்க அதனால அவ பேச்ச கேளாம நம்ம தென்னாட்டுக்கு போவோமே எங்க ஜப்பானி முத்து வந்தா ஜப்பானி முத்து வந்தா கச்ச மேல கச்ச கட்டி கருத்த சுங்கு விட்டு தட்டி நல்லா அரைஞ்சி கேட்டி தாவர புழுங்கள் விட்டு யாழகன் ஜப்பானி தாவ கம்ம கையில் எடுத்தா
கையருவ வல்லையமோ சப்பானி கையிலெடுத்து தென்னாடு தேசத்துக்கு தென்னாடு தேசத்துக்கு அந்த தேவர் மகன் வாராரே தேவர் மகன் ஐயா அகப்ப நாடு தேசம் விட்டு பாண்டிய நாட்டு ஜீமிக்குத்தான் சப்பானி முத்து பாண்டியரும் வாராரு ஒரு முகமா தென்காசி நகரத்துக்கு தென்காசி நகரத்துக்கு அந்த சப்பானி வாரார அனழகன் சப்பானி ஜப்பானி முத்து பாண்டியரும் தென்காசிக்கு வர போதே தென்காசிக்கு வாராரு வந்த உடனே ஜப்பானி முத்து பாண்டியன் ஜப்பானி முத்து பாண்டியன் மனதில் நினைக்கார் நம்ம வந்ததோ இந்த தென்னாடு தேசம் தெச்சனா பூமி தென்காசிக்கு வந்தாச்சு தென்காசி ஒரு புண்ணிய தலம் புண்ணிய தலம் காசி வடகாசி கண்குளந்த தென்காசி தென்காசி எல்லாம் வடக்க வடகாசி சிவன் திவச்சு நின்றதுனால சிவகாசி சிவனே வந்து அனுக்கிரம் கொடுத்தனால தென்காசி 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 ஐயாவான ஜப்பானி முத்து பாண்டிய மனதில் நினைக்காரு இந்த நாடு நல்ல சிறப்பு உள்ள நாடு நீர் வளம் பொருந்திய நாடு நிலவளங்கள்ல கூடிய நாடு பொண்ணு பொருள்ல உயர்ந்த தேசம் இந்த தெற்காசியில இந்த நாட்டுல நம்ம போய் நம்ம திறமைய காட்டுவோமே அப்படின்னு சப்பானி முத்து பாண்டிய அந்த தென்காசி உலகம்மனுடைய வாசலில என் ஆனழகனாகிய ஜப்பானி நம்ம வீரத்தை காட்டணும் நம்ம தீரத்தை காட்டணும் நம்ம சூரத்தை காட்டணும் ஜப்பானி வீர தீரத்தை காட்ட வேண்டும் என்று அந்த உலகம்மன் கோவில் வாசலுக்கு முன்னாலே ஐயா உறவால நிறுத்துவாரா உறவால நிறுத்துவாரா உறவாடு முனையிலதான் பாண்டியனோ ஏ வண்டு தம்பி போல எல்லோ பங்குளையா சொல்லலுவாரா ஏ உறவாடு முனையிலதா உறவாடு முனையில சக்கரத்திலே வாழ் நிறுத்தி வண்டு தும்பி போலே சுழலுகிறார் ஜப்பானி முத்து அப்படி ஜப்பானி முத்து பாண்டியன் வண்டு தும்பியாக சுழண்டுகிட்டு இருக்கும் போது என் ஜப்பானி முத்தினுடைய திறமையை பார்க்க தென்காசி பட்டணத்தில் கூட்டமான கூட்டம் ஐயோ கூட்டமான கூட்டம் கூட்டமா அப்படி சொல்லுங்க கொல்ல கூட்டம்னு கலாணி இல்ல ஏகப்பட்ட கூட்டம் அம்மா வண்டு தும்பி போல சுழல்வதை பார்க்கறதுக்கு அந்த தென்காசி நகரத்தில வடக்க பார்த்தா வாலிபர் கூட்டம் தெற்க பார்த்தா இளைஞர்கள் கூட்டம் கிழக்க பார்த்தா கிழக்க பார்த்தா கிளவி கூட்டம் வடக்க பார்த்தா வாலிபர் கூட்டம் எள்ளு ஓட்டா எள்ளு எடுக்க முடியாத அப்படி கூட்டம் ஜப்பானி முத்து திறமையை பார்க்க அப்படியாக திறமைகளை கண்டுகளித்துக் கொண்டிருக்க
அந்த தென்காசி மாம்பட்டணத்தை தென்காசி பட்டணத்துல ஆமா அந்த நாடான நாடு தென்காசி நகரத்தை நகரத்தை யார ஆண்டு வரா தெரியுமா? யார் 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 ஆண்டு வரா? தென்காசி பட்டணத்தை அரசர்களுக்கெல்லாம் பெரியவராகிய காசிராஜ மன்னன் தானே உடனே ஆண்டுவார். காசிராஜ மன்னன் தானே ஆறில் ஒரு கடமவா அஜயோத மணியும் கேட்டே ஐயா மணியோசை கேட்கும் மட்டும் மணியோசை கேட்கும் மட்டும் ஐயா மண்டலத்தை ஆண்டுவாரா. காசிராஜ மண்டலத்தை காசிராஜ மன்னருக்கு தென்காசி நகரத்தில விந்தங்கோட்டையில கோட்டை ஓட்டு ஆண்டு வாராரு. விந்தங்கோட்டை எங்க இருக்குன்னு தென்காசியில எங்க இருக்கு அந்த சுந்தரவண்டியர் பக்கத்துல. சரி கம்பளிக்கு அதுதான் விந்தங்கோட்டை. அந்த விந்தங்கோட்டையை கோட்டை ஓட்டு ஆண்டு கொண்டிருந்தார் காசிராஜன் மன்னன். காசிராசன் மன்னன் இப்ப குலவன் கோயில கட்டி வச்சாரே அரியேஸ்வரி பராக்கிரம பாண்டியன், அவருக்கெல்லாம் மூதாதையர்கள் அவருக்கெல்லாம் முன்னோர் தான் காசிராஜன். அந்த காசிராஜன் பாண்டியன் நீர்வளம் நிலவளம் மண்வளம் பொன்வளம் பொருள்வளம் பொறிஞ்சு நீதி நேரி தவறாம நேர்மையோடு ஆண்டு வருகிறார் காசி பாண்டிய மன்னர். அந்த காசிராஜன் மன்னன் ஆண்டு வரும்போது அந்த காசிராஜ மன்னனுக்கு சொத்து ஜோமா இருக்குது குத்தாலநாதர் கோயில். குத்தாலநாதர் கோயில் பாட்டப்பத்து நஞ்ச 1000 கோட்டை விதப்பாடு ஆளாக்குத்தான் குறைவு. 1000 கோட்டை விதப்பாட்டுல ஆளாக்கு கம்மி. அப்பேற்பட்ட குத்தாலநாதருடைய கோயில் சொத்து பாட்டப்பத்து வயக்காடு எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? தென்காசியில பழைய ஆஸ்பத்திரிக்கு தெற்க 1000 பேருக்கு வடக்க மத்தாளம்பாறைக்கு மேற்க பழைய குத்தாலத்துக்கு கிழக்க. இதுதான் குத்தாலநாதர் கோயில் சொத்து 1000 கோட்டை விதப்பாடு பாட்டப்பத்து நஞ்ச. அந்த பாட்டப்பத்து நஞ்சன்னா எதுக்கு பேரு? அது கோயில் சொத்து பத்தியலா? கோயில் சொத்துல பார்த்து விளையுத பூவுல 3ல் 1 பங்கு கோயிலுக்கு பாட்டம் கொடுக்கணும். பாட்டம் கொடுத்து அளந்ததுனால அதுக்கு பேரு பாட்டப்பத்து வயக்காடு. பாட்டப்பத்து நஞ்சையில அங்க பாட்டப்பத்து நஞ்சையில விளையுத மாசல்களை ஏழை சம்சாரிகள் எல்லாம் மாசல் விட்டு காடு வெட்டி செடி ஒதுக்கி கருவாப்பிள்ளை தீவா போட்டு வியாபார கட்டையில சுத்துக்கு வேலி போட்டு அதுல முந்தாம்பழம் பூச்சுண்டா மோரிசு கதளிப்பழம் வயக்கா ஆமா ரோபஸ்டா கதளிப்பழம் கற்பூரவல்லி அப்படி வாழைத்தோட்டம் போட்டு மாசல் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பருவத்தில வாழைத்தோட்டம் போடணும்னு அந்த ஏழை சம்சாரிகள்லாம் சேர்ந்து அந்த பாட்டப்பத்து வயக்காட்டுல வாழைத்தோட்டம் போட்டிருக்காங்க. அப்படி வாழைத்தோட்டம் போட்ட போது இட்டதொரு மாசிலெல்லாம் இடேறும் நாளும் ஆச்சு. வாழைப்பழம் வயக்காட்டுல வாழைக்கொலை தள்ளியாச்சு. வாழைக்கொலை தள்ளும் போது அந்த
அந்த பாட்டை பத்து வயக்காட்டுல ஏழை சமிசாரிகள் எல்லாம் சமசாரிகள் எல்லாம் ஆமா வாரத்துக்கு 2 பேரும் காவலுக்கு போறாங்க. காவலுக்கு போறாங்கல்ல. ஆமா ஆமா வேணும்ல. ஆமா போடணும். வயக்காட்டு காவலுக்கு மாசில் விட்டவங்களே வாரத்துக்கு 2 பேரு போய் ஒவ்வொரு ஆளும் பாத்துக்கோங்கப்பா பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு அந்த மாசில் போயிட்ட சமியாரி எல்லாம் வாரத்துல 2 பேரா போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி மாசில் இட்ட பொருள் எல்லாம் ஈடேறு வரும்போது அந்த வாழைப்பழ தோட்டத்தில ஊடுகளவு நடக்குதையா. ஊடுகளவுன்னு எப்படின்னா ஊடுகளவு எப்படின்னா இந்த காவலாளி இருப்பான் பாத்தீங்களா, காவலாளி பழத்துல எது பழத்து இருக்கோ அதுல 1-2 பழத்தை அதான் ஊடுகளவு. அதான் ஊடுகளவு. விளைஞ்ச கொலையில பழுத்த கொலையா பார்த்து சீப்பு களவு நடக்கு. அப்படி வாழைப்பழ தோட்டத்திலே ஊடுகளவு நடக்கு. ஊடுகளவு நடந்த போது அந்த சம்சாரிகள் ஒன்று சேர்ந்து கூட்டம் போட்டு பேசுவாரா. கூட்டம் போட்டு பேசுதார்கள். என்ன பேசுதாங்க? ஏன் நம்மளும் வீட்டுக்கு 2 பேரும் ஒவ்வொரு வாரத்துக்கு வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளும் கண்ணிலையும் எவனும் களவாணி யாருன்னு தட்டுப்பட மாட்டாங்க. நம்ம கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டிட்டு போறானே. யாரு களவங்க எவரு களவங்காருன்னு தெரியலைங்க. அப்ப நமக்கு பெரிய கூடிய இருக்கக்கூடிய நமக்கு ராஜரீகம் பொறுப்புல இருக்கக்கூடிய காஜிராஜன் மன்னங்கிட்ட போய் காவலுக்கு ஆளு கேட்கணும்னு சொல்ல அவர்கிட்ட போய் நீதியை கேட்போமே. யாரு களவாங்க யாருன்னு வந்து தண்டன் தலையாரி மந்திரி பிரதானி வந்து பிடிக்கட்டுமே. நம்மள்ட்ட கூட்டத்திலேயே ஒரு கருப்பாடு இருந்ததுன்னா என்ன செய்ய முடியும்? நம்ம கூட்டத்திலேயே ஒருத்தன் களவாண்டுகிட்டு இருப்பான். அதுல நம்ம கூட்டத்துல எவன் களவாங்க நம்ம சொல்ல முடியாது. நம்ம எங்க வரோம்னு வியாபு பார்த்தானே வந்து களவாம்பான். அந்த ராஜா பொறுப்புல கொடுத்துட்டோம்னா ராஜா வந்து பாக்கட்டுமே. ராஜா ஆளை விட்டு எவன் களவாங்கானோ அவனுக்கு தக்க தண்டனையை கொடுக்கட்டுமே அப்படின்னு அந்த தெங்காசியிலே வாழக்கூடிய சம்சாரிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த காஜிராஜ அரண்மனைக்கு ஏழை சம்சாரிகள் ஒன்று கூடி அரண்மனைக்கு வருவாரா. அதே மன்னங்கிட்ட சொல்லுவாரா. மன்னர் வேறு காஜிராஜா பாட்ட 10 வயலில்தான் வாழை தோட்டம் போட்டிருக்கோம். வாழை தோட்டத்தில ஊடுகளவு நடக்குதையோ. களவாங்கும் கல்வனத்தான் களவாடும் கல்வனத்தான் அதை கண்டு நீங்க பிடிக்கணும். இடமதியில விவசாயிகள் சொன்ன போது அப்பன் காஜிராஜன் சொல்லுதார அப்ப உங்களுக்கு எல்லாம் வருத்தப்படாதியா. என்னுடைய அரசாட்சிக்கில இப்படி ஒரு களவு நடக்குன்னா அது என்னுடைய தவறுதான். என்னுடைய அரசுல இப்படி ஒரு களவு இவ்வளவு நாளா நடக்கலையா. வாழை தோட்டத்துல வீடு களவு நடக்குன்னா அப்ப என்னுடைய அரசுல இப்படி நடக்க கூடுமா? அப்ப அதை கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்பு என் பொறுப்பு தான். அதை நான் கண்டுபிடிச்சு தாரேன் அப்படின்னு காஜிராஜன் சம்மதித்து நீங்க எல்லாம் போய் சம்சாரிகள் போய் விவசாயத்தை பாருங்க. எவன் களவண்டாலும் இன்னைக்கு சொல்லுதான் என்னைக்கும் எவன் களவண்டாலும் மாறுகையை வெட்டிடணும். மாறு களவண்டாலும் சரி மந்திரி களவண்டாலும் அதான் சட்டம். தலையாரி களவு செஞ்சாலும் அதான் சட்டம். ஆமா எவன் களவண்டாலும் மாறுகை வாங்கிடணும். மாறுகையை வெட்டிடணும். என்ன ஆட்களை பா
பாடும் பழமையை பரிசீலிக்க வேண்டும் என்று அள்ளிப்பழம் கொடுத்து அன்பு பாராட்டிய சீமான்கள் சீமான்கள் அன்பு சீமான் காசி பாண்டியன். காசி பாண்டியம்னா நம்ம ராஜபாளையத்து பக்கத்துல கம்மாப்பட்டி ஆலங்குளம். வாழணுமே ஆதரித்த குளங்கள் எல்லாம் ஆளிலே போல் தான் அழைத்து அருகு போல வேர்கள் ஊனி மூங்கில் போல அன்னை சுத்தம் அதிலே அன்னை சுத்தம் முடியாம வாழும் ஐயா எனக்கு முடியாம வாழும் ஐயா எனக்கு முடியாம வாழும் ஐயா எனக்கு முடியாம அந்த தென்காசி பட்டணத்தை அரசு செய்யக்கூடிய காசிராஜன் மன்னன் அந்த மன்னன் நினைக்காரு மந்திரிய கூப்பிடுறாரு. மந்திரி தலையாரி எல்லாருங்க வாங்கப்பா நம்மளுடைய அரசு துறையில நம்ம கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புத்தாளநாதர் கோயிலே 1000 கட்ட விதப்பாடு பாட்டப்பத்து நஞ்சையில விவசாயம் வாழைத்தோட்டம் போட்டிருக்காங்களே. அந்த வாழைத்தோட்டத்துல ஊடுகளவு நடக்க எப்ப நீங்க தானே தண்டன் தலையாரி வந்து ஊருக்குள்ள எல்லாத்தையும் பாத்துட்டு வாரியா? என்னப்பா நம்மளுடைய அரசியல் இப்படி களவு நடக்கலாமாடா? ஏன் மந்திரி நீங்க எல்லாரும் ஊருக்குள்ள இருந்து நகர சோதனை நடத்தினதெல்லாம் போதும். இனிமேலும் நீங்க பாட்டப்பத்து வயக்காட்டுக்கு போங்க. வரப்புக்கு வரப்பு 2 பேர் நின்னுக்குவாங்க. வரப்புக்கு வரப்பு நின்னுக்கிட்டு வாரவன் கல்லனா இருந்தாலும் சரி காப்பானா இருந்தாலும் சரி தீர விசாரிக்கணும். கையும் களமா பிடிங்க. கையும் களமா பிடிச்சு அப்ப ஏற்பட்ட களவு செய்த கல்லண திருடனா மாறுகை வாங்கிருங்க. அப்படின்னா எங்க காசிராஜன் சொன்ன போது அப்பேற்பட்ட தென்காசி மன்னனாகிய காசிராஜனுடைய ஆணைக்கு இணங்க மந்திரியோ தலையாரியோ தலையாரியோ ஜைனியமா கூடுவாரா காசிராஜன் சொன்னபடிய அந்த பாட்டவத்து வயலுக்கு வயலுக்கு அங்க காவலுக்கு வருவாரா பாட்டவத்து காவலுக்கு வருவார்களா? அடி காவலே காக்கும் போதே ஊடுகளவு நடக்குதையா அப்படி களவு நடக்கும் போதே மந்திரிகள் தலையாரிகள் காவலையும் ஊடுகளவு நடக்கு ஊடுகளவு நடக்குதையா ஊடுகளவு நடக்கும் போது காசி மன்னனிடத்தில மந்திரி தலையாரிகள் ஓடோடி வந்து சொன்னார்கள் ஏ ஐயா காசிராஜா எங்க காவலையும் ஊடுபலம் களவு நடக்கத்தான் செய்யுது எங்களால களவை கல்வனை பிடிக்க முடியல என்று காசிராஜன் இடத்திலே மந்திரி தலையாரி சொன்ன போது அப்ப பாக்காரு காசிராஜ என்ன சொல்லுதாரு? ஏ மந்திரி தலையாரிகளா உங்களாலேயே கல்லனை பிடிக்க முடியலனா அந்த கல்லனை பிடிப்பதற்கு ஒரு வீரனாக தீரனாக கட்டுக்கு அடங்காதவனாக கட்டழகு பொட்டழகு காதுமுக்கு வடி வழகனாக இருக்கணும் வீராதி வீரனாக இருக்கணும் வீரமுள்ளவனாக இருக்கணும் திக்கி விஜயனாக இருக்கணும் நாட்டு பாண்டியனாக அப்பேற்பட்டு வீரனை போய் பிடிச்சு கொண்டு வாங்க அவனுக்கு அரண்மனையில அரசாங்கம் உத்தியம் போட்டு அரசு உத்தியோகம் கொடுக்கணும். அரண்மனை உத்தியோகம் கொடுத்து நமக்கு பிள்ளைக்கு பிள்ளையாக வைத்துக் கொள்வோம் என்று அந்த காசிராஜன் சொன்னபடி மந்திரியும் தலையாரிய மற்ற வெள்ளை ஜைனிய ஒரு வீரனை தந்தை அடிக்கிட்டு தென்காய்க்கு வருவார்
கோயில் வாசலில உறவாலதான் நிறுத்தி தனனை தன்னோ தனனை தனனை தன்னோ தனனை தன்னோ ஏ தந்தானே தானே தன்னோ தானே தன்னோ தனனை தனனை தன்னோ தானே தன்னோ ஐயா மத்தியான நல்ல மதியம் போல மதியம் போலே ஐயன் மருதுடையாருட வாசலில வாசலில ஏ சிவனணைந்த பெருமாளோடு பெருமாளோடு ஏ ஒண்டி கல்ல ஒளி மறவன் ஒளி மறவன் ஏ ஒளி முத்து இருள பெறா இருளப்பனா ஏ தெப்பையில பிறந்த பிள்ளை செல்ல பிள்ளை கருப்பசாமி ஏ அக்கினியில பிறந்த பிள்ளை ஏ அழகு பிள்ளை கருப்பசாமி ஏ காவலுக்கு கெட்டிக்கார ஏ காவக்கார கருப்பனுமா ஏ சுடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை ஏ செஞ்சுடல மாயாண்டி ஏ மணிவிளக்கில பிறந்த பிள்ளை ஏ மாயாண்டி சுடலையோடு ஏ ஆணுக்கான ஆனழக ஏ அழக பசாமியுமா ஏ செக்காஜி வெப்பழக ஏ சிந்தூருக்க பொட்டழக ஈரோடு தாராபுரம் தன்னாதியில ஏ தர்மராசம் பெத்தமவன் ஏ அழக பசாமியுமா ஏ கம்மாடிக்கு அம்மாளுமா ஏ அழக பிள்ளை அழப்பசாமி உனக்கு ஒட்டியில உள்ளாவோ ஐயா உல்லாச நடையழகோ ஏ கஞ்ச மேல கஞ்ச கட்டி ஏ அழக பசாமிதான கருத்த கஞ்ச சுங்கல் விட்டு ஏ அழக கருப்பையாவ ஏ அழக பிள்ளை அழப்பசாமி ஏ அம்பிகையா கம்மாடிச்சு ஏ மலையாளம் போன பிள்ளை ஏ அழக பசாமி ஐயா இவன் மாந்திரங்கள் வெடித்த பிள்ளை ஏ கோலக்காரன் ஜாலக்காரன் ஏ பலகப்ப சுவாமிதான கோபத்தில கெட்டிக்கார ஏ செல்லடமும் குள்ளாவோ ஏ அழகப்ப சுவாமிக்குத்தான் ஏ தாமரங்காவணி அழகா ஏ வள்ளி பிடியருவா கையாடும் கையருவா ஏ அழகப்ப சுவாமியோடு பிடியருவா உனக்கு சதுராடும் கையருவா ஏ அழகப்ப சுவாமிக்குத்தான் 6 மணி வல்லையம்மா ஏ அறையில் ஒரு செல்லடமோ ஐயா 7 மணி வல்லையம்மா ஏ அழகப்ப சுவாமிக்குத்தான் இடையில் ஒரு செல்லடமா ஏ மாயக்காரன் ஜாலக்காரன் ஏ மாந்திரிகம் படித்தவரா இவர் மலையாளம் போனவரா ஏ கம்மாடிச்சி அம்மாளுக்கு ஏ மார்வாணி திசையா இவர் மாந்திரத்தால் மாத்தியவர் ஏ மாயக்காரன் ஜாலக்காரன் ஏ அழகப்ப சுவாமி ஐயா செல்லடமும் குள்ளாவோ ஏ தாமர கமணி அழகா சட்டமும் குள்ளாவோ உனக்கு வட்டு கஞ்ச செல்லடமா ஏ உள்ளாஜ வல்லகட்டா ஏ அழகப்ப சுவாமி ஐயா ஏ கவகம்பா ஒரு கையிலா உனக்கு கையாவா மறு கையிலா மணியளவோ அழகப்ப சுவாமிக்குத்தான் ஐயா அதுக்கு ஏத்த கொண்ட கட்டா உனக்கு சாந்து கஞ்ச செல்லடமோ ஏ அழகப்ப சுவாமி ஐயா ஏ சவகர உள்ளாவோ இவ வங்கி தலை அழக ஏ அழகப்ப சுவாமி ஐயா ஏ வாழவள்ளி ஒட்டழக ஏ கப்பையில பிறந்த பிள்ளை ஏ செல்ல பிள்ளை லவங்கருப்ப ஏ அக்கினியில பிறந்த பிள்ளை ஏ ஆளாளி கருப்பையாவ ஏ சிரிச்சா கொண்டக்கார ஏ சிரி விட்ட ராமங்களோ ஏ பிரம்மபீடம் பிறந்தவளா ஏ பிரம்மசக்தி வேட்சியம்மா ஏ ராக்காட்சி அம்மாளோடு ஏ வேர்வையில பிறந்த பிள்ளை ஏ அழகு பிள்ளை வீரபுத்திர ஏ ஐயாவான உதிரமான ஏ அழகப்ப சுவாமி ஐயா உனக்கு அவரளி கண்களண்டோ ஏ செவ்வரளி உரி பறக்க ஏ அழகப்ப சாமிதான ஏ மத்தியான
மதியம் போல மாய ஒளி காட்டுதார அழக சாமிதான ஆயம் பூமிக்குமா அதிரடிகள் காட்டுதார மருதனையார் வாசல் தெய்வம் அழக பழமி ஐயா இவன் குரானத்தால் அப்பாக்கார குங்கும ஒட்டழக அம்மாடிச்சி அம்மாளோடு அழக பழமிதான ஆடுதார ஐயா பாடுதார பாடுதாரே ஆதாளி சத்தம் போடுதாரே பாடுதாரே போடுதாரே செல்ல பிள்ளையான அழகப்பசாமி அழகப்பசாமி அம்மாளான கமடி அம்மா அம்மாச்சி அம்மா எங்க மருதுடையருட வாசல் தெய்வம் வாசல் தெய்வம் மாயக்கார இவன் ஜாலக்கார ஆலக்காரன் எங்க அழகப்பசாமி அழகப்பசாமி மாயத்தில ஐயா கெட்டிக்காரன் இவன் கோண நல்ல தலப்பக்கார தலப்பக்கார கோபத்தில தலப்பக்கார கமடிச்சி அம்மாளோட தெய்வம் தான அழகப்ப சுவாமி தான இவன் மலையாளம் போன பிள்ளை போன பிள்ளை மாந்திரத்தா போன பிள்ளை ஐயவன அழகப்பசாமி நீ வீரவ நல்லூரில அந்த ஆசாரி திருமகள நீ சிறையெடுத்த தெய்வம் தான தெய்வம் தான செல்ல பிள்ளையான தெய்வம் தான கம்மாடிச்சு அம்மாளத்தான் நீ கைவிடிக்க வந்த தெய்வம் அழகப்ப சுவாமி ஐயா இந்த இளைஞர் அளித்தான் குளத்திற்கார வந்து அமர்ந்த தெய்வம் தான கட்டழக இவன் பொட்டழக பொட்டழக காது முக்கு பொட்டழக அண்ணன் மாறி 7 பேர விரட்டி அடித்த தெய்வம் தான அழகப்ப சுவாமி தான மத்தியான நல்ல மதியம் போல அழகப்ப சுவாமி மாய ஒளிய மதியம் போல மருளுடையருட வாசலில அரசாட்சி தெய்த தெய்வம் குருக்கள் வெட்டி ராஜாவுக்கு வழக்கை கொடுத்ததை ராஜாவுக்கு அந்த குருக்கள் வெட்டி மகாராஜாவ நீ கோமரமா எடுத்த தெய்வம் அழகப்ப சுவாமி தான ஆடுதார ஐயா பாடுதாரே அழகப்ப சுவாமி சத்தம் போடுதாரே பாடுதாரா
சுவாமி தானே கருவுக்கு வடிவழக சுவாமி கீதா முன்பு சுங்கிலா மோகினி ஆச்சாரமோ சுங்கிலா அமரவாச்சாரமோ சுவாமி கீதா சுங்கிலா வர்ணதவாச்சாரமோ சுவாமி பண்டு கஜ பவர கஜா உனக்கு பார்வை கஜ கஜாகரா உனக்கு சாந்தி கஜ ஜல்லடமோ சுவாமி கீதா கம்மடிஜி அம்மா இருக்கோ அம்பிகை கம்மடிஜி அம்மா அழகில பெரியவரா அழகி கம்மடிஜி அம்மா பெண்ணுக்கான பெண்ண அழகி கம்மடிஜி அம்மாளோ பியாட மகிழ அழகி ஐயோத்திக்கு இளவரச ஆனரகம் கருப்பசாமி சிரிச்சா கொண்டக்கார செல்ல பிள்ளை கருப்பசாமி சிறிவிட்ட ராமங்காலோ ஆனரகம் கருப்பசாமி ஆதியில ரவக்குமார பாதியில ரவங்கருப்ப கரியூருக்கு பிறந்த பிள்ளை காலகார அல்பையாவ பொல்லாத கருப்பனுக்கு இவ வனமான வனத்துக்குள்ள வால்மீகிரி வனமதியில வந்துதித்த தெய்வம் தானே ஐயாவான கருப்பசாமி நீ அடங்காத குதிரையத்தா அடங்கி அந்த கருப்பையாவா கோண தலப்பக்கார கோலக்கார கருப்பசாமி இட்டரம 21 தொட்டரம 91 ஆனழகம் கருப்பசாமி நீ தெப்பையில பிறந்த பிள்ள நீ சீதாதேவி வளர்த்த மவ அக்கினியில பிறந்த மவ ஆனழகம் கருப்பசாமி வளமான வனமதியில நீ வால்மீகிரி வனத்துக்குள்ள வந்ததித்த தெய்வம் தானே ஐயாவே கருப்பசாமி நீ அடங்காத குதிரையத்தா அடக்கி அந்த தெய்வம் தானே அழகு உள்ள கருப்பசாமி அழகப்ப சாமி அம்மா கம்மடிஜி அம்மாளோ கஞ்சா வரிஞ்சு கட்டி கருத்த கஜ துங்கல் விட்டு தட்டி வரிஞ்சு கட்டி அழகப்ப சுவாமி கீதா தாமரப்பு சுங்கல் விட்டு உச்சியில உள்ளாவோ உல்லாச நடையழகோ அழகப்ப சுவாமி கீதா பட்டு கஜ பவர கஜா பாரகத கஜைகளா தாராபுர நகரத்தில தர்மராசம் பெத்தமவ அழகப்ப சுவாமி அம்மா செல்ல பிள்ளை அழகப்பேனா இவன் மலையாளம் போன பிள்ளை மாந்திரம் படிச்ச பிள்ளை அழகப்ப சுவாமி ஐயா இவன் தீராத நோய்களத்தான் இவன் திருநீரால மாத்தி வைப்பான் மாறாத நோய்களத்தான் அழகப்ப சுவாமி தானே மஞ்சளைய மாத்தி வைப்பான் அழகப்ப சுவாமி அழகு பிள்ளை கருப்பையாவ நீ சிரிச்சா கொண்டக்கார சிறுவிட்ட ராமங்களா நீ ஸ்ரீராமன் திருமகனா சீதாதேவி வெச்சமவ கீனில பிறந்தவரா பிறந்தவரா ஆதாரி அழகு பிள்ளை கருப்பையாவ வனமான வனத்துக்குள்ள நீ வந்ததித்த தெய்வம் தானே நீ வால்மீகிரி வனத்துக்குள்ள நீ தெப்பையில பிறந்த பிள்ளை
செல்ல பிள்ளை கருப்பசாமி பிறந்த பிள்ளை கருப்பசாமி ஐயோதிக்கு இளவரசன் ஐயான கருப்பையாவ கருப்பையாவ நல்ல பொட்டுக்கார பொட்டுக்கார வடிவழக கருப்பையாவ பொட்டுக்கார கருப்பையாவ அழக சுவாமி கீதா சாமி கீதா மதியான மதியந்தான 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 அதுக்கு மதிய வச்சு வேளதான மதியந்தான வேளதான சாமி அழகப்பசாமி உச்சி நல்ல மதியந்தான மதியந்தான அப்ப மதியந்தான மதியந்தான ஓட சத்தம் ஓடு நேரம் மதியந்தான ஓடு நேரம் சுவாமிதான சுவாமிதான மருதுடையார் வாசலிலா வாசலில ஆதாயம் பூமிக்குமா பூமிக்குமா சாமி கருப்பசாமி அதுரணிகள் காட்டுவாரா பூமிக்குமா காட்டுவாரா மாயக்காரன் ஜாலக்காரன் தாளக்கார அழகப்ப சாமி கருப்பசாமி மாந்திரத்தில் கெட்டிக்கார தாளக்கார கெட்டிக்கார கோலக்காரன் ஜாலக்காரன் தாளக்கார அழகப்ப சாமி கருப்பசாமி கோலத்தில கெட்டிக்கார ஜாலக்காரன் கெட்டிக்கார அங்க எடுத்த கதை குறைகள் எடுத்த கதை குறைகள் பாடு அன்று ஒரு நாளையில காசிராஜ மன்னன் தான் என் ஊடுகளவு நடக்குது என்று அந்த சப்பானி முத்து வந்தா அரண்மனைக்கு வாரார 1000 மந்திரிக்கும் அவர் அதிகாரி முத மந்திரி என் முத மந்திரி பட்ட வாங்கி முத மந்திரி பட்ட வாங்கி என் சப்பானி முத்து வந்தா பாட்ட வந்து வயலத்தான பாட்ட வந்து வயலத்தான் அந்த சப்பானி முத்து காத்து வாரா அந்த சப்பானி முத்து அந்த சப்பானி முத்து காவலில பாட்ட பத்து வயலிலதான் காலம் பறக்காது கருங்குருவிலாந்தாது அட்டாஞ்சொலிக்காது அதன் காத்து வீசாது என் உள்ளம் பறக்காது உள்ளா அங்க குருவிலாந்தாது அங்க குருவி அந்த பாட்ட பத்து வயக்காட்டில சப்பானி முத்து எட்டிருக்கும் காவலுமா இருந்து காவல் செய்து வாரா ஐயா காவலுமா ஐயாவான சப்பானி முத்து அந்த 1000 பேரி பாட்ட பத்து நெஞ்சைய 8 திக்கும் காவலுமாக
காட்டு கொலையாம கருவல அழியாம அழியாம உள்ளாம மறக்காம குருவி லாந்தாம 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 அட்டஞ்சொலிக்காம அஜல் காத்து வீசாம வீசாம பாட்டை பத்து வயலில காவல் காத்துக்கிட்டு இருக்காரு. காவல் காத்து இருக்காரு சப்பானி முத்து. முத்துப்பாண்டியன் மதுரை முத்துப்பாண்டியன் கண்ணனா மருதப்புறமா முத்துப்பாண்டியன் கண்ணனா முத்துப்பாண்டி மானிருந்து மான் விளையாடும் மாய்ப்பாளா நாக்க பிடுங்குவாளா நல்லுயிர மாய்ப்பாளா சப்பானி முத்து பாண்டியனும் இறந்தார். சங்கரமாலி இறக்க குத்தாலநாதரும் குழல்வா மொழி அம்மாளும் தீர்த்தத்தையும் திருநீரையும் எடுத்து வந்தார். இந்த சப்பானி முத்து பாண்டியனும் முன்பிறவிய மனித பிறவி ஒரு மனித குலத்திலே பிறந்தவரை மறு பிறவியாக்கணும் தெய்வ பிறவியாக சிருஷ்டிக்க வேண்டும் என்று குத்தாலநாதருதா தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா திருப்பிரம்ப தட்டுவாரா. சப்பானி முத்து பாண்டியரோ மாண்டு மடிந்தவரோ மறுபிறவி எடுப்பாரா செத்து மடிந்தவரோ தெய்வமாக வருவாரா. ஐண்டவனும் பேர் கொடுக்கார் ஐயாவான குத்தாலநாதர் பேர் கொடுக்கார். நீ ஆதியிலே சப்பானி முத்து பாதியிலே சப்பானி முத்து பாண்டிய நீ முத மந்திரியாக இருந்ததுனால சப்பானி முத்து மந்திரி நீ இறந்து மறு பிறவி எடுத்ததுனால சப்பானி மாடன் என்று சிவபெருமான் பேர் கொடுத்தார். சப்பானி மாடனுக்கு ஆண்டவனார் இடமதியில ஆக்குவரம் வரம் வெல்லுவரம் ஓடி வர வாங்குவாரா. சப்பானி மாடசாமி தீராத நோய்களத்தான் திருநீரால மாத்துவரும் மாறாத நோய்களத்தான் அஞ்சனையால் மாத்துவரும் 1000 கோடி வரங்கள் வாங்கி ஐயாவான சப்பானி மாடசாமி 1008 சிவதலமும் 108 திருப்பதியும் அழகுடனை சேர்வு செய்து சப்பானி மாடசாமி எங்க வாரானா அன்னி குணந்தல் பக்கத்தில சிவகாமியால் புறமதியில மருதங்க நரதியில மருதுடையார் வாசலில ஐயா பசாமி வாசலில சப்பானி மாடம் என்று ஒரு நிலைய வாங்குவாரா. ஐயாவான ஜபனிமான வணங்கி வந்த மக்களைத்தான் கட்டிய பேருக வைத்து பாலாக பொங்க வைத்து கும்பிட்ட மக்களை கோபுரமாக காத்துவார சப்பானி மாட சுவாமி.